ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே 150 கடலைப்பருப்பு, 100 உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு உளுந்து கூட வேணும், கடலைப்பருப்பு கம்மியாக போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை நல்லா சிம்மிலையே வச்சு வறுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரண்டை பொடி தயாரிக்கிறோம், அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சிம்மிலேயே வறுக்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரண்டையை நல்லா நார் எடுத்துட்டு இப்படி எடுத்துகிட்டு பொறுமையாக எடுக்கணும் நேர்களே. அரிக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெயும் உப்பும் தடவிக்குங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கணும் பொறுமையாக. இங்கே பாருங்கள், காட்டுறேன் ஷார்ட்டில், நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இது வந்து 2 பிரண்டை கட்டு, அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு. இந்த மிளகா வத்தல் ஒரு 50ஆவது போடணும் கண்டிப்பாக. 50 இல்லாட்டினாலும் ஒரு 25ஆவது வேணும் உங்களுக்கு. நான் 50 போட போகிறேன், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம், அதே இது நல்லா வதக்கணும். இந்த பாருங்கள், இன்னும் வரலை, பொறுமையாக வதக்கணும் நேர்களே. பிரண்டை பொடி எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு 20 மிளகா வத்தல், 15 வேணும். ஆனால் எனக்கு உரப்பு தான் பிடிக்கும், அதனால் 20 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பிரண்டை வேறு நிறைய இருக்குது. நல்லா கட்டி பெருங்காயம் ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் போடணும், ஓகேவா? கல் உப்பு தான் போடணும் நேர்களே கண்டிப்பாக. நல்ல சிம்மில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி இன்னும் வறுக்கணும், ஓகேவா? பாருங்கள், இந்த வாசனை வரணும் கமன்னு. அதுக்கப்புறம் தான் பிரண்டையை அதையே இல்பச்சட்டியில் போட்டு வதக்கணும். ஆறினோடனே பொடி பண்ணணும் நேர்களே. பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் நேர்களே. எப்படி பிரண்டை பாருங்கள், இப்படி வதக்கி அதில் ஒரு துண்டு புளி போடணும், ஏன்னா அந்த காரலை எடுக்கணும். அதுதான் இதோட முக்கியமான சீக்ரெட்டு. திரிக்கிறப்ப ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கணும், இது 2வது சீக்ரெட். இந்த பொடி நல்லா எண்ணெயிலே அது நிறம் அப்படி மாறணும், அடக்கும், கண்டிப்பாக அடங்கிடும். இது பாருங்கள், நல்லா எண்ணெயிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நேர்களே இந்த பிரண்டை பொடி. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, ஓகேவா? நல்லா சுருளைக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆறினோடனே தான் பொடி பண்ணணும். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. பிரண்டை பொடி பண்ணால் இப்படி வந்துடும். என்னடா க்ரீன் கலரில் இல்லைன்னு நினைக்கிறீங்க, மிளகா கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம்ல. நல்லா எண்ணெயிலே அந்த இதை வதக்கிட்டோம்ல, எப்படி இருக்கு பாருங்கள். அருமையான பொடி. சாதத்துக்கும் புரட்டி சாப்பிட்டுக்கலாம், இல்லை காய் போடுறோம்ல அதில் தூவிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.